ஹாய். என்னடா எல்லாமே ஒரே வேலா இருக்கேன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, நம்ம ஷாப்ல 108 வேல் புக் ஆஃப் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். 108 வேலும் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஒரு வேலுக்குமே ஒரு அர்த்தம் இருக்கு. அதாவது நம்ம கிட்ட வந்து வேலா மட்டும் இல்லாம, வேல் வாங்கணும்னா நம்ம வீட்ல என்ன பண்ணுவோம்? பூஜை பண்ணுவோம் பூஜா அறையில வச்சு. வேலா மட்டும் இல்லாம நம்ம ஸ்டைலா கேரி பண்ணிக்கிற மாதிரி ரிங்கு, பெண்டன்ட், கடா, பிரேஸ்லெட் இந்த மாதிரி நம்ம கிட்ட எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து வேல்லையே அவ்வளோ கலெக்ஷன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம். அஃபோர்டபுளா சில்வர்லயும் இருக்கு. வேல்லையே வந்து நம்ம ராசிக்கு வேர் பண்ற மாதிரி எல்லாமே இருக்கு. ரிங் இருக்கு, பெண்டன்ட் இருக்கு, பிரேஸ்லெட் இருக்கு, கடா இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. இன்னைக்கு நம்ம வந்து 12 ராசிக்கான ரிங் தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம 12 ராசிக்கும் தனித்தனியா வேல் ரிங் இருக்குங்க. உங்க ராசிக்கு எந்த வேல் இருக்குன்னு பார்க்கலாமா? அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நீங்க பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மேஷ ராசிக்கு என்ன சிம்பிளோ அந்த சிம்பிள் வந்து இந்த ரிங்ல குடுத்திருக்காங்க வேல் வடிவத்துல. மேஷ ராசிக்காரங்களே ரொம்ப வந்து கொஞ்சம் போல்டா இருப்பாங்க. சோ எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. எந்த ஒரு காரியம்னாலும் முன்னாடி வந்து பேசுவாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த வேல் ரிங்க வாங்கி நீங்க வேர் பண்ணும்போது உங்க கூடவே தைரியமும் வெற்றியும் என்னைக்குமே நிலைச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. சோ நீங்க என்ன பண்ணணும்னா இந்த வேல் ரிங்க வாங்கி நீங்க கண்டிப்பா வேர் பண்ணுங்க. மேஷ ராசிக்காரங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஃபேமிலிக்கோ யாருக்கு மேஷ ராசி இருக்கோ அவங்களுக்கு கண்டிப்பா இது வந்து நீங்க ரெஃபர் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு வந்து முருகர் வந்து எப்பவுமே கூட துணை இருக்காரு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நினைவுபடுத்திட்டே இருக்கும் இந்த ஒரு ரிங். இது வந்து சில்வர்லயும் இருக்கு, கோல்டுலயும் இருக்கு. சில்வர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டா 2000-2500 ரேஞ்சிலேயே இருக்கு. சோ கண்டிப்பா மேஷ ராசிக்காரங்க மிஸ் பண்ணாம வந்து இந்த ராசி ரிங்க வாங்கி வேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ராசிக்கானது பார்க்கலாம். அடுத்து நம்ம பாக்குறது ரிஷப ராசிக்கான வேல் தான். வேல் சிம்பிள் பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுவுமே ஆப்வியஸா உங்களுக்கு வேலோட வடிவத்துல கொடுத்து ரொம்பவே சூப்பரா பினிஷ் பண்ணிருக்காங்க. ராசிக்கான சிம்பிள் வந்து எவ்வளவு அழகா தத்ரூபமா தெரியுது பாருங்க. ரிஷப ராசிக்காரங்க அப்படின்னாலே பொறுமையா இருப்பாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. சோ அவசரப்பட மாட்டாங்க. எந்த ஒரு விஷயமும் யோசிச்சு செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு வேலை கையில நீங்க வாங்கி வேர் பண்ணும்போது உங்க லைஃப்ல நிலைத்தன்மை நல்ல முன்னேற்றம் வரும்னு சொல்றாங்க. சோ கண்டிப்பா வந்து ரிஷப ராசிக்காரங்க வந்து இந்த வேல் ரிங்க மிஸ் பண்ணாம வாங்கி வேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ரிங் பார்க்கலாம். அடுத்து நீங்க பாக்குறது மிதுன ராசிக்கான வேல் தாங்க. மிதுன ராசிக்காரங்க பேசுறதுலயும் சரி யோசிக்கிறதுலயும் சரி வேற லெவல்ல இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. சோ இந்த ஒரு வேலை வாங்கி நீங்க வேர் பண்ணும்போது நல்ல முடிவு, ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க முடிவு எடுக்கிற தயங்குறீங்க, ஏதோ முடிவு எடுக்க கொஞ்சம் யோசிக்கிறீங்க அப்படின்னும் போது மனசை வந்து உங்க கிளியரா வச்சுக்க உதவும். கண்டிப்பா நம்ம மனசுல இருக்கிற அந்த கவலை அந்த மாதிரி எதுவுமே வராதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா எல்லாமே ரிங்கா காமிச்சிட்டு இது மட்டும் பெண்டன்டா காமிக்கிறேன்னு பாக்காதீங்க. இந்த மாதிரி ஸ்டைலா நீங்க கேரி பண்ணிக்கிற மாதிரி பெண்டன்டாவும் நம்ம கிட்ட இருக்குன்றதுக்காக தான் நான் இப்ப பெண்டன்ட் காமிக்கிறேன் கடக ராசிக்கு. சோ கடக ராசிக்காரங்க எடுத்துக்கிட்டாலே குடும்பத்து மேல வந்து ரொம்ப பாசமா இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் மேல பாசமா இருப்பாங்க, ரொம்ப அன்பை மட்டும்தான் ஒரு முக்கியத்துவமா கொடுப்பாங்க அப்படின்றதுதான் சொல்லுவாங்க. கஷ்டம் வந்து நின்னாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹெல்ப் பண்றது கடக ராசிக்காரங்களா தான் இருக்கும்னு சொல்றாங்க. சோ இந்த வேல் பெண்டன்ட வாங்கி நீங்க வேர் பண்ணும்போது கண்டிப்பா உங்க ஃபேமிலில ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு, உங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு, இல்ல வேற ஏதாவது ஒரு இடத்துல ப்ராப்ளம் இருக்குன்னா கண்டிப்பா அது எல்லாமே சால்வ் ஆகும். இந்த ஒரு வேல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனா இருக்கும். முருகனோட அருள் வந்து உங்களுக்கு என்னைக்குமே இருக்கும். மனசை வந்து எப்பவுமே உங்களுக்கு அமைதிப்படுத்தும் இந்த ஒரு வேல் வாங்கி நீங்க வேர் பண்ணும்போது. இதுல கடா இருக்கு, பிரேஸ்லெட் இருக்கு, இந்த மாதிரியும் நம்ம கிட்ட இருக்கு. சோ கண்டிப்பா வாங்கி நீங்க இதை வேர் பண்ணுங்க. அடுத்து நீங்க பாக்குற ரிங் வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கான ரிங் தாங்க. சிம்ம ராசிக்காரங்க அப்படின்னாலே தனியா ஒரு கம்பீரமா இருப்பாங்க. கூட்டத்துல கூட இவங்களை வந்து ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு லீடர்ஷிப், கான்பிடென்ட், செல்ஃப் ரெஸ்பெக்ட் எல்லாமே இவங்களோட ஸ்ட்ரென்த்துங்க. இந்த ஒரு வேல் ரிங்க வாங்கி நீங்க வேர் பண்ணும்போது, அதாவது சிம்ம ராசிக்காரங்க இந்த ஒரு வேல் ரிங்க வாங்கி வேர் பண்ணும்போது அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பவர் தான். ஏன்னா முருகரோட அனுகிரகம் வந்து இந்த சிம்ம ராசிக்கு ரொம்பவே அதிகமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ கண்டிப்பா வந்து நீங்க இந்த வேல் ரிங்க மிஸ் பண்ணாம கண்டிப்பா வாங்கி வேர் பண்ணுங்க. அடுத்து நீங்க பாக்குறது கன்னி ராசிக்கான வேல் ரிங் தாங்க. கன்னி ராசிக்காரங்கனாலே பெர்ஃபெக்ஷனை தான் விரும்புவாங்க. எந்த வேலையா இருந்தாலும் முழு டெடிகேஷனோட செய்வாங்க. டீட்டெயிலா பிளான் பண்ணி எந்த ஒரு விஷயம் செய்யறதுக்கு அவங்க தான் ரொம்ப ஸ்பெஷாலிட்டியே. இந்த ஒரு வேல் ரிங் அவங்க வேர் பண்ணும்போது கவனம் எங்குமே செதறாம இருக்கும். எந்த காரியம் எடுத்தாலுமே கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி நிச்சயம் தான். இது துலாம் ராசிக்கான வேல் தாங்க. நான் இப்ப இவ்வளவு நேரம் ரிங்கும் நடுவுல வந்து ஒரு பெண்டன்ட்டும் காமிச்சிருந்தேன். இப்ப ஏன் வேல் காமிக்கிறேன்னா இந்த மாதிரி நீங்க வீட்ல வச்சு பூஜை பண்றதுக்கான வேலும் நம்ம கிட்ட இருக்கு. துலா ராசிக்காரங்க வந்து எப்பவுமே பேலன்ஸா யோசிப்பாங்க.
சண்டை சச்சரவுலாம் விரும்ப மாட்டாங்க. எல்லோரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் துலா ராசிக்காரங்க. ஸோ இந்த ஒரு வேலை வாங்கி அவங்க பூஜை பண்றதுனால முருகனோட புரொடெக்ஷன் வந்து எப்பவுமே இருக்கும் உங்களுக்கு. ராசியாவும் இருக்கும். கண்டிப்பா நீங்க இத வாங்கி வீட்ல பூஜை பண்ணலாம். இது விருச்சிக ராசிக்கான வேல் தாங்க. விருச்சிக ராசிக்காரங்க எப்பவுமே வந்து மன வலிமை வந்து ரொம்ப அதிகமா கொண்டவங்க தான் வந்து விருச்சிக ராசி. ஒரு விஷயத்த அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, அத சாதிக்காம விடவே மாட்டாங்க. அமைதியா இருந்தாலும், ரகசியமா இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய சக்தி இருக்கும். கண்டிப்பா அவங்க வந்து இந்த ஒரு விருச்சக வேல வாங்கி அவங்க வீட்ல பூஜை பண்றதுனாலயோ, வேல் ரிங்க போடுறதுனாலயோ, இல்ல பெண்டன்ட்டா வேர் பண்ற மாரி, அந்த மாரி வேர் பண்ணா அப்டின்னா, நம்மளுக்கு வந்து அந்த பேட் வைப்ரேஷன் ஸோ இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. கண்டிப்பா உங்களுக்கு வெற்றிய நோக்கி தான் அவங்களோட பாதையே மூவ் ஆகுன்ற மாரி தான் விருச்சக ராசிக்கு. ஸோ கண்டிப்பா நீங்க வந்து இந்த ஒரு ப்ராடக்ட்ட வாங்கி வேர் பண்ணுங்க. வேலா இருந்தா வீட்ல வச்சு பூஜை பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் இது பார்க்கலாம். அடுத்து நீங்க பார்க்குறது வந்து தனுசு ராசிக்கான வேல் ரிங்குங்க. தனுசு ராசிக்காரங்க எப்பவுமே வந்து புதுசு புதுசா அவங்க லைஃப்ல வந்து நெறைய வந்து தெரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறவங்க. அடுத்த லெவலுக்கு நம்ம போவோன்ற எண்ணங்கள வந்து உங்களுக்கு தோணும். ஸோ அந்த மாரியான ரிங் தான் இது. கண்டிப்பா நீங்க வேர் பண்ணுங்க. இது ரிங்கா மட்டும் இல்லாம வேலா வாங்கி கூட நீங்க பூஜை பண்ணலாம். இல்ல பிரேஸ்லெட், கடா அந்த மாதிரியும் இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் ராசிக்கு பார்க்கலாம். அடுத்தது நீங்க பார்க்குறது மகர ராசிக்கான வேல் ரிங் தாங்க. இந்த ஒரு வேல் ரிங் வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க அப்படின்னாலே கண்டிப்பா வந்து ஒரு கடின உழைப்பாளின்னு சொல்லுவாங்க. எதையும் படிப்படியா செஞ்சு வெற்றிக்கு கண்டிப்பா வெற்றி அடைஞ்சுருவாங்க. ஒரு பொறுப்புணர்வு அதிகமா இருக்கும் ராசி. இந்த ஒரு வேல் ரிங்க வாங்கி அவங்க வேர் பண்ணும்போது, அவங்களோட கரியர் குரோத் வந்து நல்லாருக்கும். அதாவது அவங்க ஜாப்ல அடுத்த லெவலுக்கு அடுத்த போஸ்டிங்க்கு போறதுக்கும் இந்த ஒரு ரிங் வந்து வேர் பண்ணும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி குடுக்கும். கண்டிப்பா வாங்கி வேர் பண்ணுங்க. கும்ப ராசிக்கான வேல் தாங்க. இந்த ஒரு வேல நீங்க வீட்ல வச்சு பூஜை பண்ணும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கும். கும்பராசிக்காரங்க நார்மலாவே ஒரு டிஃபரண்டான திங்கிங்ல இருப்பாங்க. மத்தவங்க வந்து ஒரு விஷயமா யோசிக்கிறாங்கன்னா, அதையும் இவங்க டிஃபரண்டான கோணத்துல யோசிப்பாங்க. அந்த மாரி ராசிக்காரங்க தான் கும்ப ராசிக்காரங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு வந்து ஒரு கிரியேட்டிவா இருப்பாங்க. மனித நேயத்தோட இருப்பாங்க. அதுக்கான அடையாளமா இவங்க தெரிவாங்க. ஸோ இந்த ஒரு வேல் ரிங்க வாங்கி அவங்க யூஸ் பண்ணும்போது, அவங்களோட லைஃப்ல நல்ல மாற்றம் கிடைக்கும் அப்படின்றதுக்கான பொருள் தான். கண்டிப்பா இந்த கும்பராசிக்காரங்க இந்த வேல வாங்கியோ, இல்ல இந்த பிரேஸ்லெட்டோ, இல்ல இந்த கடா வாங்கி நீங்க வேர் பண்ணும்போது, அந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்கும். அடுத்த வேல் பார்க்கலாம். அடுத்து நீங்க பார்க்குறது மீன ராசிக்கான ரிங் தாங்க. மீன ராசிக்காரங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே, ரொம்ப வந்து அவங்க உணர்ச்சி பூர்வமா இருப்பாங்க. அதாவது மத்தவங்களோட உணர்வ வந்து புரிஞ்சு நடந்துப்பாங்க. அந்த ஒரு இதுல ஸ்பெஷல் தான் வந்து பார்த்தீங்கன்னா, மீன ராசிக்காரங்க. அதாவது அவங்களுக்கு வந்து இப்போ அ ஆன்மீகம், பக்தி, கருணை இவங்களோட இயல்பே வந்துட்டு ரொம்ப வந்து ஆன்மீகமா இருப்பாங்க. கோவிலுக்குலாம் போவாங்க. நெறைய சாமிய கும்பிடுவாங்க. அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்க வந்து இந்த ஒரு வேல் ரிங்கையோ, இல்ல பெண்டன்ட்டோ, இல்ல கடாவோ வாங்கி அவங்க வேர் பண்ணும்போது, இல்ல வேலா வச்சு பூஜை பண்ணும்போது, இன்னுமே அவங்களுக்கு வந்து மனசுல இருக்க குழப்பம்லாம் போயிட்டு, அவங்க ஒரு தெளிவான ஒரு அமைதிக்கு வருவாங்க. வந்து கண்டிப்பா மீன ராசிக்காரங்க இந்த ஒரு வேல வாங்கியோ, இல்ல இந்த ரிங்க வாங்கியோ கண்டிப்பா நீங்க வேர் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவ் தான் நடக்கும். இவ்ளோ நேரம் நம்ம 12 ராசிக்கான வேல் ரிங் பார்த்தோம். நடுவுல வந்து பெண்டன்ட் பார்த்தோம். வேல் பார்த்தோம். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி வேல் வேணும்னா, கண்டிப்பா நம்ம ஷாப்புக்கு ஒன் டைம் வந்து விசிட் பண்ணுங்க. உங்களோட ராசி என்னன்றது நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஸோ உங்க ராசிக்கு ஏத்த மாரி நீங்க வேல் ரிங்கையோ, இல்ல வேலோ, இல்ல பெண்டன்ட்டோ, கடாவோ இந்த மாரி நீங்க சூஸ் பண்ணி வேர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே வெற்றி தான். முருகனோட ஆசீர்வாதமும், அனுகிரகமும் டெய்லி உங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். ஸோ வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த மாரி நம்மளுக்கு கலெக்ஷன்ஸ் இன்னும் நெறையவே இருக்கு. அடுத்தடுத்த வீடியோல நான் அப்டேட் பண்றேன். நம்மள ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.